இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18ஆம் தேதி ஜூன் மாதம் வியாழக்கிழமை 2026 ஆண்டு. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 93 4வது வசனம். திரளான தண்ணீர்களின் இரைச்சல்களை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் என்று இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களின் இரைச்சல்களை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அப்படியானால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, சமுத்திரத்திலே நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம். அங்கே திரளான தண்ணீருடைய இரைச்சல்களை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய வலிமையான அலைகளையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் உன்னதத்திலே இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம், அவர் வல்லமுள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், மரியாள் சொல்லுகிறார்கள், வல்லமுள்ள தேவன் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கிற இது எப்படி என்று பார்ப்போமா இருந்தால், அந்த வல்லமை உள்ள உன்னதத்திலே இருக்கிற வல்லமை உள்ள தேவனுடைய மகத்துவம்தான், அவருடைய கிருபை தான், அவருடைய மகிமை தான் இன்றைக்கு நம்மை ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே வாழும்படியாக இந்த நாட்களில் வைத்திருக்கிறதே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பலத்தினாலோ அல்லது நம்முடைய நினைவினாலோ நம்முடைய எண்ணத்தினாலோ இந்த நாட்களிலே அடுத்த காரியத்தை நாம் செய்ய முடியாது. அவருடைய வல்லமையினால் அவர் நினைத்தால்தான் அந்த காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஒரு தண்ணீருடைய இரைச்சல்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஏதோ ஒரு பயங்கரமான இரைச்சல்களைப் போல் இருக்கும். கடலுடைய அலைகளை பார்க்கிற வேளையிலே இந்த அலைகளுடைய அந்த வலிமையான சத்தத்தை பார்க்கிற வேளையிலே அதிருகிற விதமாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் உன்னதத்திலே இருக்கிற என் தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே புறப்பட்டு அந்த தண்ணீர்களினுடைய இரைச்சல்களையும் கடலுடைய அலைகளையும் இந்த நாட்களில் அங்கே பாருங்கள், இந்த நாட்களில் எப்படியாக அமைதிப்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள், இந்த தேவனுடைய வல்லமையை அங்கே இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே இந்த நாட்களில் விளங்குகிறதையும் மனுஷர்களுக்குள்ளே இந்த நாட்களில் அந்த காரியங்கள் விளங்குகிறதையும் இன்றைக்கு நாங்கள் உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், வல்லமுள்ள தேவன் இந்த பூமியிலே அசைவை ஏற்படுத்துகிறார். பூமியிலே இந்த நாட்களிலே பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காலநிலைகளையும் இந்த நாட்களில் அவரே நிர்ணயித்து இந்த நாட்களில் அனுப்பி கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பூமியை சுற்றி இந்த நாட்களில் இருக்கிற கோள்கள் கூட பூமியில் வந்து மோதாதபடி இந்த நாட்களில் தன்னுடைய வல்லமையினாலும் தன்னுடைய மகிமையினாலும் இந்த நாட்களில் அவைகளை இந்த நாட்களில் தடுத்து நிறுத்தி இந்த நாட்களில் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு மகத்துவமான அவருடைய செயல்கள்! அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே அந்த வல்லமுள்ள மகத்துவமான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களையும் வல்லமுள்ள காரியங்களையும் இந்த நாட்களில் அங்கே செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையோடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவனுடைய வல்லமை இந்த காலை வேளையில் விளங்கும்படியாக இந்த வேளையில் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.